சார் அதிமுகவில் வந்து வலுவான தலைமை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவர் ஜெயலலிதாவுக்கு இருந்த அந்த மாஸ் லீடர் அந்த கேட்டகரி வந்து இப்போ அங்கே யாருக்குமே கிடையாது அப்படின்றனால ஓட்டுகள் வந்து ஒருங்கிணைக்க முடியல அப்படின்ற ஒரு கருத்தாக்கம் இல்லையா? அதை எப்படி எடுத்துக்கலாம்? இல்லை, அங்கே அதிமுகவில் வலிமையான தலைவர் யாருன்னா ரெட்டை இலை தான். எம்ஜிஆரால் ஜெயலலிதாவால் காப்பாற்றப்பட்ட ரெட்டை இலை தான் அங்கே தலைவர். எடப்பாடி இல்லை, ஓபிஎஸ் இல்லை, பொன்னையன் யார் வந்தாலும் அந்த ரெட்டை இலை வாக்குகளை உடைக்கவே முடியாது. கிராமம் வரைக்கும் ரெட்டை இலை வாக்குக்கான ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்குது. ஒரு கிராமத்தில் 500 ஓட்டு இருக்குன்னா 200 ஓட்டு ரெட்டை இலைக்கு இருக்கும், 200 ஓட்டு திமுகவுக்கு இருக்கும், உதிரி கட்சிகளுக்கு ஒரு 100 ஓட்டு இருக்கும். இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டி தொட்டி கிராமங்கள் பூரா. ரெட்டையில் தொடர்ந்து எடப்பாடி பாஜகவுக்கு போன பிறகு கடுமையான தோல்வி. ஈரோட்டில் எடப்பாடி தனியாக நின்று வாங்கின ஓட்டு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 23%. இந்த வாக்கு எடப்பாடி தலைவராக இல்லை என்றாலும் யார் தலைவராக இருந்தாலும் அந்த வாக்கு நிரந்தர வாக்கு. அதிமுக வெற்றி பெறுவதற்கான சூழல் என்பது போன முறை 21 தேர்தலில் இத்தனை கட்சி கூட்டணியும் திமுக இருந்தது. திமுக கிட்ட இருந்த அதே சூழலில் பாஜக ஓட்டு அதிமுக வந்த பிறகு பாஜக வந்த காரணத்தினால கம்யூனிஸ்டுகள், சிறுத்தைகள் அத்தனை பேரும் வெளியேறிட்டாங்க. இன்றைக்கி அதே நிலைமை தான். ஆனாலும் 3.5% தான் அதிமுக தோல்வியடையுது. அதிமுகவுக்கு 68 எம்எல்ஏ கிடைச்சாங்க. ஒரு பல தொகுதிகளில் 40 எம்எல்ஏ, 50, 100, 500, 1000, 2000. டி நகரில் 75 ஓட்டில் தான் திமுக ஜெயிச்சுது. உண்மையாக ஜெயிச்சுதாங்க அதிமுக தான். இப்படி அப்போது 60, 40, 100, 110 சீட்டுக்கு மேலே பாஜக தீண்டத்தகாத கட்சி ஏடிஎம்கே கூட்டணியில் வந்த பிறகும் ஏடிஎம்கே தான் 3.5% தோற்குதுன்னா அப்போ அதிமுக வாக்கு வங்கி எப்பவுமே சிதையலை. சரி, திமுக இருக்கக்கூடிய முஸ்லீம் வாக்கு, கிறித்துவர் வாக்கு, தலித் வாக்கில் என்னாச்சு? அப்போ திமுக வாக்கு என்னாச்சு? இப்படி பல கேள்விகள் இருக்குது. ஆக மொத்தம் அதிமுக திமுக 2 கட்சிகளுமே தங்களுடைய நிரந்தர வாக்கு வங்கியை வைத்திருக்கு. உதிரி கட்சிகளுடைய வாக்கு வங்கி அழிஞ்சு போச்சு.